வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். சைனாவுல இப்ப பேய் மழை வெளுத்து வாங்கிட்டு வருதுங்க. அந்த பேய் மழையால அவங்களுடைய சவுத் ரீஜன்ல எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடு, வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம, அங்க ஒரு ஸ்னேக் ஃபார்ம் என்பது இருந்திருக்கு. ஒரு ஸ்னேக் பிரீடிங் ஃபார்ம் இருந்திருக்கு. அந்த பிரீடிங் ஃபார்ம்ல இருந்து இந்த நஞ்சுத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய பாம்புகள் எல்லாமே இப்ப வெளிய அவங்களுடைய ஊருக்குள்ள உலாத்திக்கிட்டு இருக்குங்க அந்த பாம்புகள். அவற்றையெல்லாம் பார்த்து மக்கள் இப்ப பீதி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அங்க ஹெவி ரெயினால வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த பாம்புகள் வெளியே அவங்களுக்கு எவ்வளவு தொல்லை தருது அப்படின்ற இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது மக்களே, சைனாவில் இருக்கக்கூடிய குவான்ஷிசாங் அப்படிங்கிற ஒரு அட்டானமஸ் ரீஜன்ல மழை என்பது பெய்ஞ்சிருக்கு, பேய் மழை என்பது பெய்ஞ்சிருக்கு. அந்த மழையால மிகப்பெரிய கடுமையான வெள்ளங்கள் என்பது ஏற்பட்டிருக்கு. காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது அந்த மக்கள் 10வது டைஃபூனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்களா அங்க. அதாவது 10வது சைக்ளோன் மாதிரி இந்த பேய் மழை, கனமழை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அந்த அட்டானமஸ் ரீஜன்ல அவ்வளோ பெரிய மழை என்பது பேஞ்சது இல்லையா. ஸோ அதன் காரணமாக கிட்டத்தட்ட நிறைய டேம்ஸ் இருக்கு அந்த ரீஜன்ல. 29 டேம்ஸ்க்கு மேல இருக்கு. 29 ரிவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த ரிவர்ஸ்ல சரியான தண்ணி என்பது நிரம்பி கிடக்கு. ஃபுல்லா தழும்ப தண்ணி இருந்துகிட்டு இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் இப்போ வெளியே ஊருக்குள்ள நுழைஞ்சு காட்டாற்று வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்குங்க. ஸோ அங்க இருக்கக்கூடிய காரு, இந்த பஸ், இந்த வாகனங்கள் எல்லாமே அடிச்சு செல்லப்படக்கூடிய காட்சிகள் என்பது கண்ணார பார்க்க முடியுது சோசியல் மீடியால. இன்னொரு பக்கம் பயங்கரமான ஃப்ளட்டு, எங்க பார்த்தாலும் ஃப்ளட்டு. அந்த ஃப்ளட்டுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய அந்த சவுத் ரீஜன்ல இந்த ஸ்னேக் பிரீடிங் ஃபார்ம்ன்ட்டு ஒன்று இருந்திருக்குங்க. இந்த பாம்பு பண்ணை போன்ற ஒரு இடம். அதுல இந்த பிரீடிங் ஃபார்ம்ல இருந்திருக்கக்கூடிய ஸ்னேக்ஸ் எல்லாமே இந்த கேட்லாம் ஓப்பன் ஆகி வெளியே வந்துகிட்டு இருக்குங்க. மொத்தமே வெனமஸ் ஸ்னேக்ஸ், நஞ்சுத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஸ்னேக்ஸ், இந்த கோப்ரா மற்றும் இந்த விஷத்தன்மை அதிகமா வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த பாம்புகள், நூற்றுக்கணக்கான பாம்புகள் வெளியே வந்திருக்குங்க. ஸோ அந்த காட்சிகள்லாம் பார்க்க முடியுது. அவ்வளவு கொடூரமா இருக்கு ஒவ்வொரு ஸ்னேக்கும் பார்க்கறதுக்கு. அவை எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய அங்க இருக்கும் பார்த்தீங்களா வீடுகள், அதுங்களுடைய வீடுகளுடைய இந்த கம்பி இது போன்ற பகுதிகளில் போயிட்டு சும்மா சுத்தி வளைச்சுக்கிட்டு அப்படியே படம் எடுத்து நின்றுகிட்டு இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்னேக்கும் ஃபுல்லா கோப்ராஸா இருக்கு. சில வீடியோக்கள் சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஏதோ வாத்து போற மாதிரி 4-5 போற மாதிரி இருக்கு. ஆனா உத்து பார்த்தா பாம்புங்க. அத்தனை பாம்புகள் இப்போ அவங்களுடைய ஏரியாக்கள்ல புகுந்து சும்மா இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சைனா மக்கள் இப்போ அந்த பாம்புகளை துரத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கொம்பு எடுத்துட்டு ஏய் சூ போ அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அந்த காட்சிகள்லாம் சோசியல் மீடியால பார்க்க முடியுதுங்க. எல்லாமே கொடூரமான கோப்ராஸ், விஷத்தன்மை வாழ்ந்த பாம்புகள். பாருங்களேன் அந்த மக்கள் என்ன மாதிரியான ஒரு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. பகல்ல பாம்புகள் எங்க இருக்குன்ட்டு பார்க்க முடியும், நைட்ல எங்கெங்க பார்க்க முடியும். ஒரு பக்கம் வெள்ள தண்ணீர் ஓடிக்கிட்டு இருக்கு, பாம்புகள் பிரச்சனை ஒரு பக்கம் அனுப்புது. அந்த மக்களுடைய மனநிலையை பாருங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாம சைனா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? அவங்க ஃபுல்லா எங்க பார்த்தாலும் அணைகளை கட்டி வச்சிருப்பாங்க. இந்த 3 கார்ஜியஸ் டேமை பத்தி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். உலகத்துடைய இந்த சுழலும் வேகத்தையே சில மணித்துளிகள் அளவுக்கு கம்மி பண்ணியிருக்கு இந்த 3 கார்ஜியஸ் டேம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டேம். இந்த சைனான்னு சொல்லும்போது எல்லா இடத்துலயும் ஃபுல்லா டேமை ஃபுல்லா கட்டி வச்சிருக்காங்க இல்லையா. நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த குவான்சிஜாங் அப்படின்ட்டு சொல்லப்படக்கூடிய அந்த ரீஜன்ல கிட்டத்தட்ட ஒரு 29 ரிவர்ஸ் இருக்கு பாத்தீங்களா. அந்த ரிவர்ஸ்ல இந்த பேய் மழையின் காரணமாக மழை தண்ணி என்பது ஃபுல்லா நிரம்பி இப்ப தழும்ப இருக்குங்க அந்த ரிவர்ஸ்ல தண்ணி. ஒரு டேம்லனா இந்த தண்ணி, இந்த மழை தண்ணியின் காரணமாக ஃபுல்லா நிரம்பி டேம் ஒரு பக்கம் டேமேஜ் ஆகி உடஞ்சி தண்ணி ஃபுல்லா ஊருக்குள்ள போய்கிட்டு இருக்குங்க. இப்படி ஊருக்குள்ள போனதுல காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டு அந்த மக்கள் வீட்டுடைய டாப் ரூஃப்ல போயிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எப்படியாச்சும் உயிரை காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு டாப் ரூஃப்ல வேற உட்கார்ந்து இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டேம்ஸ்ல எல்லாம் ரிசர்வ் லைன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த அளவுக்கு தான் தண்ணி தேக்கி வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் லைன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா. அந்த வார்னிங் லைன்ஸ்க்கு மேல தண்ணி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இன்னொரு பக்கம் 3 நபர்கள் வரைக்கும் இப்போ வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இது இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு சைனாவில் இப்போ அந்த சவுத் ரீஜன்ல போகக்கூடிய அந்த மழையின் காரணமாக. அது மட்டும் இல்லாம ரெஸ்கியூ டீம் இப்போ இறங்கி அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்கள் இதுல பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. 75,000 மக்களை அங்கிருந்து எவாக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரோன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ட்ரோன்ஸின் மூலமாக அங்க இருக்கக்கூடிய மக்களை ரெஸ்கியூ பண்ணிட்டு வராங்க. ஸோ இந்த நிலைமை சைனாவுக்கு மட்டும்தான் ஏற்பட்டிருக்கான்னு பார்க்கும்போது கிடையாது. வியட்நாம்லயும் சரியான மோசமான நிலைமை என்பது நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துலயும் பேய் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இப்போ மழையுடைய கோர தாண்டவம் என்பது அந்த பக்கம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்துல நம்ம மனிதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி இந்த நாடு அந்த நாடு அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம கடந்து மனிதம் அப்படின்ற அந்த விஷயத்தை முன்னிறுத்தி நம்மளுடைய கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்போம். கடவுளே
அந்த மக்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நல்லபடியா எல்லாருமே உயிரோட பத்திரமா இருக்கணும், எதாலையும் எது கூடவும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம பிரேயர்ஸை வந்து முன்வைப்போம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். பாய் நண்பர்களே.